இத்தனை வருஷம் நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் இனி அடுத்த எலெக்ஷன்ல உங்களாலேயோ இல்ல உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாராலையும் ஓட்டு போட முடியாது அப்படின்னு நாங்க சொல்லல. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்காங்க. போன எம்பி எலெக்ஷன்ல கூட நடிகர் சூர்யா அவர்கள் கூட ஓட்டு போட முடியாம போச்சு. அந்த மாதிரி அடுத்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல உங்களாலையும் ஓட்டு போட முடியாம போகலாம். அதுக்கு காரணம் சார். யார் அந்த சார்னு ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு அதுவா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து வேற சார், அதாவது எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்காளர் சுருக்க திருத்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக பீகாரில் இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டு 65 லட்சம் பேரோட வாக்குரிமை பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சர்ச்சையாச்சுல. அந்த எஸ்ஐஆரை தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் இப்போ நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் நடத்த போகிறாங்க. இதில் 77,000 பேர் இந்த பணியில் ஈடுபட போகிறாங்க. அவங்களுக்கு கூட போன ஒரு வாரம் வந்து ட்ரைனிங் நடந்துச்சு. அந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டு டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போகிறாங்க. அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா டிசம்பர் 9 ஜனவரி 8 வரைக்கும் அதை தெரிவிக்கலாம். அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டிசம்பர் 9 ஜனவரி 31 வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த பணியெல்லாம் முடிச்சு பிப்ரவரி 7ஆம் தேதி 2026 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க. அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்க அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போடவே முடியும். இதுக்கு முன்னாடி 1951 இருந்து 2004 வரைக்கும் 8 தடவை இந்த எஸ்ஐஆர் நடத்தியிருக்காங்க. கடைசியா 2002 இருந்து 2004 வரைக்கும் எஸ்ஐஆர் நடத்தப்பட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. சரி, 21 வருஷம் கழிச்சு இப்போ எதுக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடத்தணும் அப்படின்னா, இந்த 2004 2025 இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்தியாவில் வந்து குடியேறி அவங்க வந்து போலியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க பேரெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் பேர் ரிமூவ் பண்ணாமல் இருக்கும். அவங்க பேரெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு மாறி போயிருப்பாங்க. அப்போ 2 அட்ரஸ்லையுமே அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிச்சி அந்த ஒரு அட்ரஸில் உள்ள ஓட்டுரிமையை ரிமூவ் பண்ணணும். முக்கியமாக வெளிநாட்டுக்காரங்க மாதிரியே இந்தியாவிலேயே வெவ்வேறு மாநிலங்களில் புலம்பெயர்ந்து வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 2 ஸ்டேட்லையுமே வந்து ஓட்டுரிமை இருக்கும். அது எப்படி ஒரு ஸ்டேட்டில் வாழ்ந்துக்கிட்டே இன்னொரு ஸ்டேட்டில் ஓட்டுரிமை இருக்கும்? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க யாரும், முக்கியமாக வட மாநிலத்தை சேர்ந்த யாரும் ஓட்டு போட முடியாது. அவங்க பேர்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த எஸ்ஐஆர் நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயம்தான். ஆனால் அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். சரி, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் தமிழ்நாட்டில் எப்படி நடக்க போகுது, ஓட்டு போடணும்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த எனுமரேஷன் ஃபார்மை மக்கள்கிட்ட கொடுத்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த எனுமரேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் பீகாரில் நடந்த எஸ்ஐஆரில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்களே, ஏன் தமிழ்நாட்டில் இப்போ நடக்க போகிற எஸ்ஐஆருக்கு கூட 13 டாக்குமெண்ட்ஸில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்களே அப்படின்னா, அந்த 13 டாக்குமெண்ட்ஸில் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எனுமரேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும், அதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் நமக்கு கிளியராக புரியும். இந்த எனுமரேஷன் ஃபார்மில் நம்மளோட பேர், ஓட்டர் ஐடி நம்பரு, அதுக்கப்புறம் நம்மளோட பழைய ஃபோட்டோ இருக்கும். இதை ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி தான் வரும். நாம் வந்து புதுசாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும் அதில் வந்து ஒட்டுறதுக்கு. அதுபோக கடைசியாக நடந்த 2004 வெளியிடப்பட்ட அந்த எஸ்ஐஆர் பட்டியலில் நம்ம பேர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்மளோட பேர், அப்புறம் ஓட்டர் ஐடி நம்பரு, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தொகுதி பேர் என்ன, இதெல்லாம் கொடுக்கணும். முக்கியமாக நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் பேர் கடைசியாக வந்த எஸ்ஐஆர் பட்டியல் 2004 வந்த எஸ்ஐஆர் பட்டியலில் அவங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பேர், அவங்க நமக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறது கொடுக்கணும். இதே மாதிரியே ரைட் சைடு ஒரு காலம் இருக்கும். அதில் என்னென்னா நம்ம 2004 நடந்த எஸ்ஐஆர் பட்டியலில் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் பேர் இருந்துச்சுன்னு சொல்லி பேர் கொடுத்துருப்போம்ல, அவரோட பேர், அவர் நமக்கு என்ன உறவு முறை, அவரோட ஓட்டர் ஐடி நம்பரு, அவர் தொகுதி பேர் என்ன, அவரோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் என்ன, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் ரைட் சைடில் கொடுக்கணும். சரி, கடைசியாக எஸ்ஐஆர் நடந்தது 2002 2004 சொன்னீங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆரில் என் பேர் இருக்கானே அப்படின்னு தெரியாது. இதில் என் ரிலேட்டிவ்ஸ் பேர் இருக்காங்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு 2 வழிகள் இருக்குது. voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் சர்ச் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு சொல்லி கொடுத்து அதில் தமிழ்நாடுன்னு கொடுத்து அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை அந்த லிஸ்ட்டு வரல அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் பேர் இருக்கும்ல, அவங்களோட பேர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த 2 மெத்தட்லையும் நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டே எங்களுக்கு வரல. ஒருவேளை உங்களுக்கும் நீங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டு வரல அப்படின்னா ரெண்டாவது வழி என்னன்னா, உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லி நீங்கள் ஓட்டு போகிற ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் ஒரு பிஎல்ஓ இருப்பார். அவர் வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்ம்னு சொல்லணும்ல, அந்த ஃபார்ம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவார். அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அவர்கிட்ட இதை பற்றி நம்ம ஹெல்ப் கேட்கலாம். அதே மாதிரி நம்ம இஎஃப்எம், அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மையும் சேர்த்து கொடுக்கணும். சரி, பிஎல்ஓ நம்ம வீட்டுக்கு எப்போ வருவார் அப்படின்னா அந்த நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் வருவார். அப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு 1000 வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பிஎல்ஓ வந்து 2 எனுமரேஷன் ஃபார்ம் வந்து நம்மகிட்ட எடுத்துகிட்டு வராங்க நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கு. அப்படி பிஎல்ஓ வந்து நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை, அந்த ஃபார்ம் நம்மகிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னால நம்ம வந்து அந்த மேலே சொன்ன வெப்சைட்லேயே போய் அந்த எனுமரேஷன் ஃபார்மையும் டிக்ளரேஷன் ஃபார்மையும் நாமளே டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். பட் அதுக்குண்டான வசதி இன்னும் அந்த வெப்சைட்டில் கொண்டு வரல. மேபி இனிமேல் கொண்டு வரலாம். இந்த பிஎல்ஓ வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது 2 எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. ஒன்று வந்து அந்த பிஎல்ஓ வந்து நம்ம வீட்டுக்கே வந்தார், நாம தான் அதை ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு அத்தாட்சிக்கு, இன்னொன்று அவர் வச்சுப்பார். எதுக்காக இந்த 2 அப்படின்னா, ரீசெண்டாக கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் 6000 வாக்காளர்களோட பேரை வந்து அவங்களுக்கே தெரியாமல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
சொல்லி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஃபார்ம் 7 வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்கு, இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுனால இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கேமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி 2 எனுமரேஷன் ஃபார்ம், ஒன்று நம்ம அத்தாச்சிக்கு, இன்னொன்று அந்த பிஎல்ஓ அத்தாச்சிக்கு. இப்போ ஒரு எனுமரேஷன் ஃபார்ம் அவர் வாங்கிட்டு போய் இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் அவர் வந்து அப்லோட் பண்ணிடுவார். அதை வந்து எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ வந்து வெரிஃபை பண்ணி அதை வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுவார். அதை வந்து எலெக்ஷன் மாநில தேர்தல் ஆணையம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கும் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கா இல்லையாங்கிறது கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி நம்ம பேர் இல்லை அப்படின்னா அதுக்கு சில காரணங்களும் இருக்கலாம். ஏன்னா அந்த பிஎல் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் இருந்திருக்க மாட்டோம், ஆள் இருந்திருக்க மாட்டோம், இல்லை வேறு அட்ரஸ் மாறி போயிருப்போம். அந்த மாதிரி சில காரணங்களால் இது சரி இவர் இல்லை போல அப்படின்னு சொல்லி அந்த நம்ம அனுப்பின இஎஃப் ஃபார்ம் வந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த இஎஃப் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்த வாக்காளர் வந்து இறந்திருக்கலாம். அதை அவர் கண்டுபிடிச்சி பிஎல்ஓ கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கே போய் அக்கம் பக்கம் விசாரித்து அதை உறுதிப்படுத்திட்டு அந்த இஎஃப் ஃபார்மை அனுப்பாமல் இருந்திருக்கலாம். இல்லை அந்த இஎஃப் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தவர் வந்து போலி வாக்காளராக இருக்கார், அந்த அட்ரஸே போலியாக இருக்குது, அந்த அட்ரஸில் அவர் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள் முன் வச்சு நாம் அனுப்பின அந்த இஎஃப் ஃபார்ம் வந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம். அதனால் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வராமல் இருந்திருக்கலாம். சரி, அந்த பிஎல்ஓ வீட்டுக்கு வர்றப்ப நான் வீட்டில் இருக்க மாட்டேனே, வேலைக்கு போயிருவேனே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் அந்த பிஎல்ஓ வந்து 3 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே வரணும். அப்படி அந்த 3 டைமில் ஏதாவது ஒரு டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். ஆனால் ஒரு டைம் கூட அந்த பிஎல்ஓ வந்து வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னா பூத் லெவல் ஏஜென்ட்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கட்சி சார்பாக இந்த வாக்குச்சாவடியெல்லாம் உள்ளே உட்காந்துருப்பாங்கல்ல, அப்படி ஒவ்வொரு கட்சி சார்பாக பூத் லெவல் ஏஜென்ட்னு இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்டு நம்ம வந்து யாருன்னு பார்த்து அவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் அந்த பிஎல்ஓட்ட கண்டிப்பாக கான்டாக்ட் இருக்கும். அப்படி அந்த பூத் லெவல் ஏஜென்ட் வந்து ஒரு நாளைக்கு 50 எனுமரேஷன் ஃபார்ம் வரைக்கும் கூட அவங்க பிஎல்ஓட்டா கொடுக்கலாம். அப்படி அவங்க வந்து அந்த ஃபார்ம் பூத் லெவல் ஏஜென்ட் வந்து பிஎல்ஓட்ட அந்த ஃபார்ம் கொடுக்கும்போது அவங்க ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். சம்மந்தப்பட்ட வாக்காளர்கிட்ட ஃபில் பண்ணி வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்சே தான் நான் இந்த ஃபார்ம் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏஜென்ட்டும் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணியும் உங்களோட இஎஃப் ஃபார்ம் வந்து மாநில தேர்தல் ஆணையத்திட்டு போல, இல்லை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் வரலை அப்படின்னா நீங்கள் இஆர்ஓட்ட அப்பீல் பண்ணலாம். அப்படியும் தீர்வு கிடைக்கல அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையத்திட்ட நீங்கள் முறையிடலாம். அவங்க தான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு உங்கள் பேரை சேர்க்கலாமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. சரி, என் பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்துருச்சுன்னா அவ்வளோதானே, நீ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு குடிமகனோட குறைஞ்சபட்ச தேசப்பற்று ஓட்டு போடுறது தான்.